நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த மாரி கிளாஸ் யாராவது போட்டுக்கிட்டு போறாங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கனாலே கவனமா இருங்க. நீங்க வந்து பயணம் பண்ணும்போது உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கலாம், நின்னுகிட்டு இருக்கலாம். பஸ்ஸுல வந்து உங்க கூட டிராவல் பண்ணலாம். மெட்ரோவோ, ரயில்ல உங்க கூட டிராவல் டிராவல் பண்ணலாம். உங்க பக்கத்திலேயே சினிமா தியேட்டர்ல அவங்க உட்கார்ந்திருக்கலாம். ஆனா, இந்த மாரி கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்கன்னா, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அது வந்து ஸ்மார்ட் ஏஐ கிளாஸ். ஆமாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சைனா மேக் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில இந்த ஸ்மார்ட் ஏஐ கிளாஸஸ் வந்து மார்க்கெட்ல இறக்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஏஐ கிளாஸ்ல வந்து இப்போதைக்கு மார்க்கெட் லீடர் பார்த்தீங்கன்னா, Facebook உடைய ஓனர்ஸான மெட்டா வந்து ரேபேன் கூட சேர்ந்து மெட்டா ரேபேன் கிளாஸஸ இறக்கியிருக்கிறாங்க. ரொம்பவே குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000க்கு டாப் குவாலிட்டில வந்து இப்போ வந்து இந்த மாரி கிளாஸஸ் வந்து அவங்க இறக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸஸ். ஸ்மார்ட் சொல்லும்போது உங்க ஃபோனோட இது இணைச்சிருக்கும். உங்க ஃபோன் பாக்கெட்ல இருக்கும். ஆனா, அந்த ஃபோன வச்சு அந்த கண்ணாடியில இருக்கிற ஸ்பீக்கர வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாட்டு கேட்கலாம். அந்த கண்ணாடிய வச்சே ஃபோன் பேசலாம். அத தவிர பார்த்தீங்கன்னா, எதிர்ல வரவங்களையோ, பக்கத்துலயோ, இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டையோ ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோவ எடுக்கலாம். நீங்க வந்து யாராவது பெண்ணா இருக்கீங்கன்னா, இந்த மாரி ஸ்மார்ட் கிளாஸ் போட்டவங்க யாராவது உங்க பக்கத்துல இருக்காங்கன்னா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்குங்க. நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் போட்டுக்கிட்டு உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்கன்னா, நீங்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, அவங்க வந்து உங்கள நோட் பண்றது மட்டும் இல்ல, ஃபோட்டோவும் எடுப்பாங்க. நீங்க எதேர்ச்சியா எடுக்கிற அந்த ஒரு டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ அத அவங்க வந்து எந்த கை அசைவும் இல்லாம ஒரு கமாண்ட்லயே வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து மெட்டா கிளாஸ் போட்டவங்கலாம் மெட்டா டேக் அ ஃபோட்டோனா எடுத்துருங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரும் வந்து வேணும்னு பண்றதில்ல. ஆனா, இந்த நாட்ல ஏமாத்துறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, நீங்க வந்து ஏதோ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ நினைக்கலாம். ஆனா, உங்கள நோக்கி அவங்க அந்த ஒரு கமெண்ட குடுத்துருக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலாம், ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம். ஸோ, நீங்க எதேர்ச்சியா வந்து ஒரு உங்க பாக்கெட்ல இருக்க அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி தான் இதர விஷயங்கள். இந்த ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் வந்ததுலேருந்து மக்களுடைய பிரைவசி டோட்டலா போயிடுச்சுங்க. ஏன்னா, அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற பேசுறவங்கள வந்து ஒட்டு கேட்கவும் முடியும் அந்த கிளாஸ வச்சு. அது மட்டும் இல்ல, யார் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவோ அல்லாட்டி ஃபோட்டோவோ எடுக்குறாங்களோ, அவங்களுடைய டீட்டெயில்ஸ அவங்க உடனே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கண்ணாடிய போட்டிருக்கேன், உங்கள பார்க்குறேன்னா, அந்த ஒரு கமாண்ட் குடுத்து, அவங்க யார் சொல்லுங்கன்னா, 1 நிமிஷத்துல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி சொல்லிடும். நீங்க வந்து என்ன மாதிரி மூட்ல இருக்கீங்கன்ட்டு அந்த ஒரு கண்ணாடி ரொம்ப ரொம்ப தெளிவா விளக்கும். நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? காமா இருக்கீங்களா? அக்ரெசிவா இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு சேடா இருக்கீங்களா? என்ஜாயபிள் மூட்ல இருக்கீங்களா? இல்ல வந்து ஒரு ஃபன் மூட்ல இருக்கீங்களான்ட்டு அதையுமே அது கணிச்சு சொல்லுதுங்க. ஏன்னா, ஏஐ டெக்னாலஜியால அதன் மூலம் அந்த ஒரு யூசர் கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அது பாஸ் ஆன் பண்ணுது. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியால அத பத்தி ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பல இடங்களுக்கு அந்த கண்ணாடிய போட்டு ரெஸ்டாரண்ட் போனாங்க, மார்க்கெட் போனாங்க, கோவிலுக்கு போனாங்க, பல இடங்களுக்கு போனாங்க. எங்கேயுமே மக்கள் பேசிக்கா வந்து அவங்க ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்கன்றத உணரல. ஆனா, அவங்க வந்து அந்த அவங்க எடுத்த அந்த வீடியோ மூலம், ஃபோட்டோ மூலம் அவங்க வந்து யார் எப்படி இருக்கிறாங்க? அவங்க என்ன மாரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க? என்ன மூட்ல இருக்காங்க வரைக்குமே வந்து அந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஆர்டிக்கிள் இறுதியில அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க எடுத்தது எல்லாமே டெஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் டெஸ்ட் வீடியோஸ். அந்த கிளாஸ் மூலமா அவங்க வந்து அந்த ஒரு இமேஜஸையும், வீடியோஸையும் அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஆனா ஒரு ஆர்டிக்கிளுக்காக அந்த ஒரு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன அவங்க அந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருந்தாங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ நண்பர்களே, உங்க பக்கத்திலயோ, உங்களுக்கு எதிர்லயோ யாராவது ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்டு வராங்கன்னா, ரொம்ப 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 கவனமா இருங்க. நீங்க பேங்க்ல இருக்கிறீங்க, பணத்த எடுக்கலான்னு உட்காந்துருக்கீங்க. உங்க டெபிட் கார்ட வந்து ஏடிஎம்ல யூஸ் பண்றீங்க. அங்கெல்லாம் இந்த கிளாஸ் போட்டு பக்கத்துல நிக்கிறாங்கன்னா, உடனே விலகிடுங்க. லேடீஸ் நீங்க வந்து யாராவது பக்கத்துல நிக்கிறாங்கன்னா, உங்கள அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடைமைகளை ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கங்க. சேஃப்டி இஸ் மஸ்ட். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அந்த மாரி மெட்டா கிளாஸஸ் மூலம், ஏஐ கிளாஸஸ் மூலம், ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலம் வீடியோலாம் எடுத்துட்டு ஆன்லைன்ல போஸ்ட்டும் பண்றாங்க. வியூஸுக்காகவும் போஸ்ட் பண்றாங்க. கோவில் மாரி இடங்கள்லயும் போய் நெறைய வீடியோ எடுத்திருக்காங்க. சில கோவில்கள அத பார்த்து அப்செக்ட் பண்ணியிருக்காங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில்ல வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பெரியவர் வந்து அந்த மாரி அந்த ஒரு கிளாஸ போட்டு உள்ள போய் வீடியோலாம் எடுத்துட்டாரு பகவான. ஆனா அந்த கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிளஸ் அந்த கண்ணாடியும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஸோ
ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இது. இந்த மாரி யாராவது ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்டு வராங்கன்னா, கவனமா இருங்க.